வணக்கம் நண்பர்களே. நான் உங்க தோழி லதா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு காணொளியில நம்ம பார்க்க போற விஷயம், அழகியல்ல எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இல்ல. அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கணும். பக்கத்து வீட்ல எட்டி பார்த்து சிரிக்கும்ல, அந்த குட்டி பாப்பாலருந்து 6ஆம் விரலா நான் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோனாக இருக்கட்டும், மீன் தொட்டியில வளர்க்கக்கூடிய சின்ன சின்ன மீன்களாக இருக்கட்டும், என் படுக்கை அறை, தங்கும் இடம்னு நான் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் கண்டிப்பா அழகா இருக்கணும். அப்படி அழகா இல்லன்னா, அத அழகா மாத்த நெறைய நெறைய முயற்சிகள நான் பண்ணிட்டே இருப்பேன். அப்படின்னு நெனைக்கிற ஆள் நீங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க எண்ணத்த நீங்க மாத்திக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அழகியல விட ஒரு பொருளுக்கு பயன்பாடு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப புதுசா ஒரு செருப்பு வாங்குறீங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தாலும், உங்க கால்களை கடித்து புண்ணாக்காம இருந்தா மட்டும் தான் அதோட பயன்பாட நீங்க அடைய முடியும். ஒரு குடை வாங்குறீங்கன்னா, அது பார்க்க ரொம்ப சின்னதா, அழகா இருக்கலாம். ஆனா, கொஞ்சம் பெரிய சைஸா இருந்தா தான் மழையில நீங்க நனையாம அது உங்க வீட்டுக்கு உங்கள கொண்டு வந்து சேர்க்கும். அதனால எல்லா விஷயத்திலயும் அழகியல மட்டும் பார்க்காம, பயன்பாட பெருசா பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்மல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தோடு ரொம்பவே கனமா இருந்தா என்ன ஆகும்? காது இழுத்து தொங்கிக்கிட்டு அதுல இருக்க ஓட்டையே வெளிய தெரியும். அப்ப அந்த இடத்துல அழகியல விட பயன்பாடுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். எழுதக்கூடிய பேனாவா இருந்தா கூட நம்ம எழுதி பார்த்து தான் வாங்கணுமே தவிர, இந்த கலர் அழகா இருக்கு, இந்த மாடல் அழகா இருக்கு அப்படின்னு வாங்குனா, நம்ம நம்ம செய்யக்கூடியது முட்டாள்தனமாகத்தான் இருக்கும். வெங்காய கூட வாங்குனா கூட, அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஹால்ல வச்சா அழகா இருக்கும். கிச்சன்ல வச்சா ரொம்ப அழகா இருக்கும். அப்படின்னு நினைக்கிறத விட, அந்த வெங்காயத்தின் கனத்தை அது தாங்குமா? அதோட பயன்பாடு அங்க தானே இருக்கு. ஸோ, எத பார்க்கணும்? அழகியல விட பயன்பாட பார்த்து ஒரு பொருள நம்ம வாங்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருட்களின் அளவு கட்டாயமா குறைந்து தான் போகும். நீங்க சமீபத்தில எந்த மாதிரி பொருள வாங்கி அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கி, அதுல பயனே இல்ல அப்படின்னு ஏமாந்து போன விஷயம் ஏதாவது இருந்தா, அத கமெண்ட்ல சொல்ல மறந்துறாதீங்க.